ஆக்டர் பிரபுதேவா நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் வந்து பொன்மாணிக்கவேல். இந்த படத்தோட கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல வந்து ஜட்ஜி வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஜட்ஜி வீட்டுல வந்து செக்யூரிட்டி இல்லாம வந்து இருக்க மாட்டாங்க. ஓகே இல்லன்னே வச்சுக்கிட்டா கூட துப்பாக்கியால சுடும்போது கூட சவுண்டு கேட்டு வீட்டுல இருக்கிற ஆளுங்க கூட எட்டி பார்த்திருக்கலாம் யாருன்னு. ஆனா ஹீரோ வந்து கழுத்தை அறுத்துட்டு போற வரைக்கும் யாருமே வரலையா? பொதுவாவே போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நேம் பேட்ச்ல நேம் வந்து தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஆனா இவருக்கு மட்டும் வந்து தமிழ்ல மட்டும்தான் வந்து நேம் இருக்குது, இங்கிலீஷ்ல இல்ல. இந்த சீன்ல வந்து மழை வர்ற மாதிரி வந்து சீன் காமிச்சிருப்பாங்க. ஆனா மழையில யாருமே நனைஞ்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல வந்து மத்த போலீஸ்காரர்கிட்ட பேசிக்கிட்டு பிரபுதேவா மட்டும் அந்த சீனை விட்டு போயிருவாரு. ஆனா வந்து அடுத்த ஷாட்லயே வந்து இவர் வந்து கொடைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி சீன் இருக்கும். இவரைத்தான் வந்து ஹீரோ கூப்பிடவே இல்லையா, அப்புறம் ஏன் இங்க இந்த சீனுக்கு வந்தாரு? சரி இந்த ஷாட்ல கொடை பிடிச்சவரு ஏன் அந்த ஃப்ரேம்ல கொடை பிடிக்கல? அப்பயும் மழை வரத்தானே செஞ்சிச்சு. அடுத்ததா இந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா பிரபுதேவா வந்து அவங்க ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம்னு ரெடி பண்ணிருப்பாரு. ஸ்கூட்டி மேலதான் வந்து பர்த்டே கேக் இருக்கும். பர்த்டே கேக் மேல வந்து கேண்டில் இருக்கும். ஆனா பாவம் ஹீரோயினுக்கு ஸ்கூட்டி இருக்கிறதே வந்து தெரியாத மாதிரி நல்லாவே வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஸ்கூட்டியை வந்து ஒரு கேக்குக்கு அடியில வச்சு மறைச்சு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த சீன்ல இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காண்டி போலீஸ்காரங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து ஆன்லவே இருக்கும். ஆனா அடுத்த ஃப்ரேம்ல வந்து இவர் பேசும்போது லேப்டாப் வந்து ஆஃப்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி லேப்டாப் தொடாமலே ஆஃப் ஆயிருச்சு? இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக் சீன் வரும். அதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ரவுடியை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காண்டி நம்ம ஹீரோ வந்து ரவுடி வீட்டுக்கு வந்து வர்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு எல்லா ரவுடிஸையும் வந்து அடிச்சு போட்டுட்டு மெயின் ரவுடியை வந்து பாக்குறதுக்காண்டி வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. அப்போதைக்கு அந்த ரவுடி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சீன் இருக்கும். அப்போதைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக்ல வந்து கொஞ்சோண்டு நகையும் 2000 நோட்டும் இருக்கும். அந்த 2000 நோட்ல வந்து சீரியல் நம்பர் வந்து 000 தான் இருக்கும். அடுத்ததா அதே சீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த சீன்ல வந்து ரவுடி வந்து நம்ம ஹீரோவை துப்பாக்கியால வந்து கையில வந்து ஷூட் பண்ணிருவாங்க. அந்த கையில வந்து பிளட்டும் வர மாதிரி வந்து சீன் காமிச்சிருப்பாங்க. ஆனா அடுத்த ஃப்ரேம்லயே வந்து ஒரு சின்ன பேண்டேஜ் கூட இருக்காது கையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை பாய்.